வாரத்தில் 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், ஒரே நாள் மட்டும் பசங்களோட லீவ் நாள் அன்னைக்கு ஒன்றா சமைச்சு சாப்பிடணும், பசங்களோட வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி கொண்டாடணும். சின்ன வயசில் எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறு பூஞ்சி சாப்பிட்டோமோ அதே மாதிரி வயசு மாறலாம், காலம் கூட மாறலாம், தோரணம் கூட மாறலாம். ஆனால் இந்த மாதிரி பசங்களுடைய சமைச்சு சாப்பிடக்கூடிய காலம் என்றைக்கும் மாறாது. பசங்களோட லைஃப் வந்து திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ ஜாலியாக இருந்துக்கணும். அவங்களுக்கு திருமணம் ஆயிட்டுனா அவங்களுக்கு ஒரு கால் கட்டுன்னு ஒன்று வந்துடும். எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி 1008 ஃபோனு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் முதல்ல நம்மளால் வெளியே வர முடியும். 6 கிலோ சிக்கனே வாங்கிட்டு இந்த 2 பேர் மட்டும்தான் சமைக்கிறதுலேருந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கறியை தருவாங்க. உலகத்திலே சந்தோஷமா இருக்கணும்னா சொந்த ஊர்லேயே வேலை பார்த்துட்டு பசங்களுடைய இந்த மாதிரி இரவு நேரத்தில் சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். கரெக்டாக 160 புரோட்டா எங்கள் ஊர் பசங்க வாங்கிட்டு இருந்தாங்க. 25 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லி கரெக்டாக அவங்க பரிமாறிட்டு தான் அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் இவ்வளோ சந்தோஷமா இருக்குமான்னு தெரியல. ஆனால் பசங்களுடைய சமைச்சு சாப்பிட்டாலும் சந்தோஷமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஊர் பசங்களோட முக்கியமாக வந்து ஒற்றுமையாக இருங்க. கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க.